ஹாய் கைஸ். கடைசியாக ஒரு 2 நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஸோ அதை நம்ம வந்துட்டு யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுப்போம். நான் இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடில் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட் தான் நான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நான் 3 மினிட்ஸ் சார்ட்டே வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க இந்த மார்க் வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் கேண்டில் பேஸ் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது வந்துட்டு சாலிடான ஒரு பையிங் கேண்டில் அல்லது சாலிடான வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில், இதை மட்டும் தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். மற்றபடி மீதி எல்லாத்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு விட்டுறேன். மற்ற வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி வந்துட்டு மார்க் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே தான் வந்துட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி வந்துட்டு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, இதுக்கு நமக்கு வந்துட்டு எப்போ வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னா 9:36 கேண்டில் முடியும் பொழுது தான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு எடுத்திருப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் 23,464 இருக்குல்ல. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் அங்கேருந்து தான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. நம்மளோட இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாத்து வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கே தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 23,464 இருக்கிறதுனால நான் 23,500 புட் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,500 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு மார்னிங் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். பட் நம்ம வந்துட்டு என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணுறது 9:36 கேண்டிலுக்கு மேலே தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளோட கோர்ஸ் வீடியோஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். இதில் வந்துட்டு பாருங்கள், இது பண்ணும்பொழுது நான் 50% தான் வந்துட்டு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 9:36 கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் இங்கே இருக்கும்பொழுது தான் வந்துட்டு நமக்கு இந்த ஒரு என்ட்ரி கேண்டிலே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு கம்மியாக இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பையரால் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ப்ரீமியம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி தெரியல, நான் ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த 23,500க்கு பதிலாக நீங்கள் 23,450 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கனாலுமே தெரியும், ஒரு 137 ரூபா வந்துட்டு காமிக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு எனக்கு ப்ரீமியம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இல்லாததுனால நான் வந்துட்டு இன்றைக்கி நிஃப்டியில் வந்துட்டு எந்த ட்ரேடுமே வந்துட்டு பண்ணலை. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நம்மளோட சென்செக்ஸ் சார்ட்டுமே வந்துட்டு வாட்ச் பண்ணணும். இது சென்செக்ஸோட சார்ட்டு 30 மினிட்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக 3 மினிட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், சென்செக்ஸுமே நிஃப்டி மாதிரியே நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் இந்த 9:30 கேண்டில் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடச்சிருக்கும். இந்த இதில் வந்துட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் நான் இன்றைக்கி வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா என்னால் வந்துட்டு ஒரு 2 சார்ட்டை வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு உடம்பு வந்துட்டு சரியில்லாதனால என்னால் வந்துட்டு வியூ பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் மார்னிங் வந்துட்டு நிஃப்டியோடதை மட்டும்தான் வந்துட்டு பார்த்தேன். நிஃப்டிலையுமே வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு வரல. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும். இனிமேல் வந்துட்டு வீக்லி 2 நாள் தான் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாம் வந்துட்டு 3 நாள் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இனிமேல் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அதே போல் மந்த் எண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 நாளுமே வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அப்போ மட்டும் நம்ம வீக்லி 5 டேஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதத்துக்கான மந்த் எண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ அதனால் மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸுமே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு வந்துட்டு அந்த பேங்க் எக்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நல்லா பாருங்கள்.
அதாவது நான் இப்போ வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில வந்துட்டு மார்க் பண்றேன் அப்படின்னா, அந்த ரெட் கேண்டிலுக்கு வந்துட்டு மேல விக் பெருசா இருக்கணும். கீழ சின்னதா இருக்கணும். ஸோ அந்த கேண்டில் தான் நான் வந்துட்டு செல்லிங் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். இத பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு கீழ விக்கு கூட மேல வந்துட்டு விக்கே இல்லாம இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு கன்சிடர் பண்றதே கிடையாது. இத நான் வந்துட்டு செல்லிங் கேண்டில் கிடையாது. அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதேபோல பையிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்றேன் அப்படின்னா, இதோ இந்த கேண்டில் மாரி பாட்டம்ல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். டாப்ல வந்துட்டு விக் வந்துட்டு சின்னதா இருக்கணும். ஸோ இத தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதேபோல லாஸ்ட்டா இருக்க இந்த 15 மினிட்ஸ் கேண்டில ஹை, லோ வந்துட்டு நம்ம சேர்த்தே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம மீதி எந்த கேண்டில்ஸுமே வந்துட்டு பார்க்கறது கிடையாது. இதோட எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம டிசிஷன் வந்துட்டு ஒரே மாரி தான் மேக் பண்ண போறோம். நம்ப ஒரு 4 விதமான கிரைட்டீரியா வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ அந்த கிரைட்டீரியாக்குள்ள வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இல்ல அப்படின்னா வந்துட்டு ட்ரேட் பண்ண போறது கிடையாது. அதேபோல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு நான் ட்ரேட் வந்தா வந்துட்டு எடுப்பேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, மி பிட்வீன் கேப்ல வந்துட்டு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்பொழுது, மார்க்கெட் வந்துட்டு மேலயும் கீழயும் வந்துட்டு மூவ் ஆகி, நான் பேக் டெஸ்ட்ல ரொம்ப வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த மாரி டிசிஷன் வந்துட்டு எடுக்கிறதில்ல. அதேபோல ஆஃப்டர்நூன் வந்துட்டு 1:15க்கு மேல வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு அத வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கம்மி பண்ணியிருக்கேன் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராப்பரான வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க இங்க பாருங்க. இங்க ஒரு ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்ப வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன்ல. இது என்ன கேப் அப்டின்னா, ஏற்கனவே வந்துட்டு இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் க்ளோஸ் ஆனத இன்னும் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகாமயே இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்டின்னா, சென்செக்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்றப்ப நிஃப்டி சார்ட்ட கண்டிப்பா வந்துட்டு வாட்ச் பண்ணியே ஆகணும். நான் இதையுமே வந்துட்டு எல்லா வீடியோஸ்லயும் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இப்போ சென்செக்ஸ பொறுத்தவரைக்கும் நான் இந்த லைன்ஸ் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு மார்க் பண்ணது அப்படியே இருக்கு. ஸோ அதேபோல வந்துட்டு நிஃப்டியோட சார்ட்டும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது நிஃப்டியோட 30 மினிட் சார்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் வந்துட்டு இன்னும் பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாதனால, இத வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இத வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலா மார்க் பண்ணியிருக்கேன். தென் எப்பயும் போல லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கீழ இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டு இந்த மார்னிங் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு இது பிரேக் அவுட்டா அல்லது பிரேக் டவுனா ஆகி ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அங்க வந்துட்டு நம்மளோட கிரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நாம வந்துட்டு ஆர்டர வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, நம்மளோட டைம்க்குள்ள ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணிட்டு வெளியில வரப்போறோம். இல்ல அப்படின்னா, நம்ம வச்சிருக்க 25% ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வெளிய வரப்போறோம். ஓகே. இது இப்போ நான் சொன்னது போலயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸ் வந்துட்டு மண்டே வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அத வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் வந்துட்டு நீங்க நிஃப்டில என்ட்ரி வந்தா நாளைக்கு சென்செக்ஸ்ல வந்துட்டு எடுக்கலாம். பட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிய பேங்க் எக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பேங்க் எக்ஸ்ல ட்ரேட் வந்தா மட்டும் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பேங்க் எக்ஸ் வந்துட்டு ஒரு தனியா வந்துட்டு மூவ் ஆகும். இத வந்துட்டு நம்ம ரொம்ப டைம் வந்துட்டு லைவ் மார்க்கெட்லயே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.